எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வருடம் தொடங்கும் போதே உங்களோட ராசிக்கு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சனியோடு கூடியிருக்காரு. அவர் இருக்கக்கூடிய இடம் ஒரு அற்புதமான இடம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சேர்ந்திருக்க இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சேர்ந்துருக்காரு. அதாவது இந்த குரோதி வருடமே பகை கேடு அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம். இந்த பகை கிரகங்கள் ரெண்டும் சேர்ந்து அற்புதமான இடத்துல லாபஸ்தானத்தில் கூடியிருக்கு அப்படிங்கிறதால வருட தொடக்கத்திலேயே உங்களோட பகைவர்கள் எல்லாத்தையுமே அடித்து தூள் கிளப்ப போகிறீங்க அப்படின்னே சொல்லிடலாம். அப்படியே நம்ம ஒன்றும் பின்னா ஜோசியரை அப்படியே தூக்கி மேலே வைக்கிறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. இந்த குரோதி வருடத்தில் ஒரு பகை வென்று ஒரு போர் வீரனை மாதிரி நீங்கள் ஜெயிச்சு நிற்க போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த குரோதி வருடத்தோட கிரக நிலைகள் அப்படிங்கிறது காட்டுது. ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார். பெரும்பாலும் வருட கிரகங்களை தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். அள்ளி கொடுக்கக்கூடிய சனி பகவான், சனியை போல கெடுப்பாரும் இல்லை, சனியை போல கொடுப்பாரும் இல்லை. அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களோட ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் இந்த வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. பங்குனி மாதம் 15ஆம் தேதி, அதாவது வருடத்தோட கடைசி 15 நாள் மட்டும்தான் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வர போகிறார். அந்த 15 நாளை நாம் மறந்துடுவோம். இந்த வருடம் முழுக்க லாபஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். அப்படிங்கும்போது குரு கொடுத்தா சனி தடுப்பார், சனி கொடுத்தா யாரால் தடுக்க முடியும்? தடுக்கவே முடியாது. கொட்டி கொடுக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கிறதால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னென்னலாம் நினச்சிங்களோ அத்தனையவும் சாதிக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதோட குரு பகவான் உங்களோட ராசிக்கு நன்மை செய்யக்கூடிய கிரகம். குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் குரு பகவான் அதிபதி. அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களோட ராசிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு பெரிய அளவில் நன்மைகள் செய்ய முடியாமல் போயிட்டார். சனி நல்லது செய்கிறாரு, ராகு விரயத்தில் இருந்துட்டு செலவு கொடுக்குறாரு. குரு ஏதாவது பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா குருவால் எதுவும் பண்ண முடியல, ஜென்ம குருவாக ராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஆனால் இந்த குரோதி வருடம் பிறந்து வெறும் 16 நாள் மட்டும்தான் குரு பகவான் எங்கே போகிறாரு? ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்குள்ளே குரு பகவான் போகிறார். எப்பேற்பட்ட ஒரு யோகா அமைப்பு பாருங்கள். அதாவது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சனி, தனத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல குரு. குருவும் சனியும் சேர்ந்து கொடுத்தா வாழ்க்கை எப்படி உயரும்? சும்மா அப்படியே லேசாக கற்பனை பண்ணி பாருங்கள், ரெக்க கட்டி பறக்கலாம். அப்படியே அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு குரு பகவான் வராரு. அதாவது 2வது இடம் அப்படிங்கிறது தனம், வாக்கு, குடும்பம், இந்த 3ஐயும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு குரு பகவான் போன உடனேயே காசு பணத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை மாறிடும். ஏன்னா ஏற்கனவே சனி கொடுக்குற இடத்துல இருக்காரு, ராகு செலவு வைக்கிறாரு. நீ எவ்வளோ வேணாலும் செலவு வை, நான் அதை விட அதிகமாக சம்பாரித்து காட்டுவேன் அப்படின்னு நீங்கள் எதிர்ந்து நின்று தலை நிமிர்ந்து நிற்கலாம். கடங்கண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக அடைச்சி விடலாம்.
எந்த மாற்றமும் இல்லை. எப்பேற்பட்ட கடன்காரர்களாக சிக்கியிருந்தாலும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் முடிவில் வாழ்க்கையில் 10 ரூபா நானும் சம்பாரித்து மிச்சம் வச்சுருக்கேன்டா, ஒரு சொந்த வீடு கட்டி வச்சுருக்கேன், ஒரு மண் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு மனை வாங்கி வச்சுருக்கேன், ஒரு இடம் வாங்கி வச்சுருக்கேன், பூமி வாங்கி வச்சுருக்கேன், கொள்ளைக்காடு வாங்கி வச்சுருக்கேன், வரப்பு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு தலை நிமிர்ந்து சொல்லலாம். என் வாழ்க்கையிலேயே நான் சாதித்த வருடம் அப்படின்னா இந்த குரோதி வருடம் அப்படின்னு நீங்கள் மாறுதட்டி சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு காசு பணத்தில் உங்களை உச்சத்தை அடைய வச்சு காட்டுவார் இந்த குருவும் சனியும் சேர்ந்து. அதோட வாக்குஸ்தானம் அப்படிங்கிறதுல குரு வராரு அப்படிங்கிறதால உங்களோட வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள். இப்போ ஒரு வாத்தியார் இருக்கார், ஒரு ஆசிரியர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு பாடம் நடத்துகிறதான் பேச்சு தான். உங்களுடைய பாடம் நடத்தக்கூடிய அந்த திறன் அப்படிங்கிறது மாணவர்களை கவரும். பள்ளிக்கூடத்தில் போனால் இந்த வாத்தியாரை தான் பிடிக்கும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு செய்தி வாசிப்பாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், ஒரு அரசியல் மேடை பேச்சாளர், ஒரு ஜோதிடர், இது மாதிரி பேச்சை மூலதனமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் குரு பகவான் வாரி கொடுப்பாரு. சனி பகவான் கிள்ளி கொடுக்குறவர் இல்லை, அள்ளி கொடுக்குறவர். அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கார். 2 பேரும் சேர்ந்து வராங்க அப்படின்னா ஒரு அற்புதமான காசு பண வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது, வாக்குப்பளிதம் இருக்குது. அதோட குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது. ரொம்ப அற்புதமான ஒரு இடம் இது. ஏன்னா மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப இள வயதில் நடந்துடும். 25க்கு கீழேயே திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சுரா, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இப்போ தான் மேலே வரேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும். குடும்பம் அற்புதமாக அமையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அடையும். அதேமாதிரி இந்த 25 விட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு 35-40 நெருங்கிடும், கல்யாணம் ஆகாது. ஊராக போய் பொண்ணு பார்க்குறேன், அமையல. எல்லாரும் நிரந்தர வேலை இருக்கான்னு கேட்குறான். ஆமாம் இருக்குது அப்படின்னம்னா சொந்த வீடு இருக்கான்னு கேட்குறான். இல்லைங்கிற மாதிரி இருக்குது. சொந்த வீடு இருக்கா? இருக்குப்பா. நிரந்தரமாக ஏதாவது வேலை இருக்கா? இல்லைப்பா, ஒரு தனியாரில் தான்ப்பா இருக்கேன். அப்போ ஒருத்தனும் பொண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தேடி பொண்ணு பிடிச்சாலும் பொண்ணு பிடிச்சா மாப்பிள்ளை பிடிக்கல, மாப்பிள்ளைக்கு பிடிச்சா பொண்ணுக்கு பிடிக்கல, 2 பேர்த்துக்கும் பிடிச்சா ஜாதகம் செட் ஆகலை. அப்போ அதையும் தாண்டி ஏதாவது சாதகத்தையே பார்க்காம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம்னாலும் எவனாவது சொந்த பந்தத்தில் ஒரு குளறுபடி அந்த இடத்துல உண்டு பண்ணி விடுவான். இப்படி தான் திருமணம் அப்படிங்கிறது தள்ளியே போயிட்டு இருந்தது. இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்த பிறகு மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் நிச்சயம். வயதை கடந்து திருமணம் ஆகலை, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல, மேசராசி பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க பிள்ளைக்கு இன்னும் ஒன்றும் மாப்பிள்ளாமே இல்லையான்னு. அதுமாரி ஒரு பையனை ஒரு பொது வழி கிளச்சிட்டு போனால் பயலுக்கு பார்த்து முடிக்க வேண்டியதானே, வயசாகி போச்சு, அவனோட சின்ன பையெல்லாம் பிள்ளை குட்டியோட சுற்றுறானே அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் நிர்கதியாக நின்றுருப்போம். அப்படி இருக்க எல்லாத்துக்குமே திருமணம் கைகூடி வரப்போகுது. அதாவது தேடி வரும். நம்ம தேடி அலைஞ்ச காலம் போய் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. குரு பகவான் தான் இருக்கிற இடத்துலேருந்து 5, 7, 9 இந்த 3 வீட்டையும் பார்ப்பார். அந்த வகையில் குரு பகவானோட பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 6வது வீடாக இருக்கக்கூடிய கன்னி, 8வது வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகம், 10வது வீடாக இருக்கக்கூடிய மகரம், இந்த 3 ராசிலையும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. 6ல் கேது இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் எதிரிகளை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. இப்போ குரு பகவானோட பார்வையால் கேது புனிதப்படுறாரு இல்லையா, அப்போ கடன், நோய், பகை, எதிரிகள் எல்லாருமே வீழ்த்தப்படுறாங்க. எல்லா கடனையும் அடைச்சிடலாம். உடம்புல நோய் நொடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாம் சரியாயிடும். எதிராளிகள் உங்ககிட்ட சரணடைஞ்சு உங்களை பார்த்து ஓடி போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகா அமைப்பை குரு பகவானோட 6வது பார்வை கொடுக்குது. அதோட ராசிக்கு முக்கியமான இடமான அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாரு. விருச்சிக ராசி, அதாவது செவ்வாயோட வீட்டையே, ராசி அதிபதியோட வீட்டையே குரு பகவான் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது அந்த இடமும் புனிதமடையுது. அப்போ வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியத்தை போட்டு வச்சுருந்துருப்பீங்க, அது எல்லாம் அந்த 8வது வீட்டில் தான் புதஞ்சு கிடக்கும். இதை நான் சாதிச்சாகணும், ஒரு கார் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி ஒரு பெரிய திட்டம் போட்டு இதுதாண்டா என் வாழ்க்கையோட குறிக்கோள், லட்சியம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா. அதை கிட்டக்க கூட நெருங்க முடியாத அளவுக்கு யோசித்து வச்சுருந்தவங்க கூட அதை அடையக்கூடிய யோகா அமைப்பு குரு பகவானோட 8ஆம் இட பார்வையால் கிடைக்க போகுது. அதோட குரு பகவானோட பார்வை ராசிக்கு 10வது வீடான மகர ராசியில் உழுவுது. 10வது இடம் அப்படிங்கிறது என்ன இடம்? தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். தொழில் கொடிகட்டி பறக்க போகுது, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கொடிகட்டி பறக்கும், அதை மாற்றமே கிடையாது. அந்த இடத்துல குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழும்போது சாதாரண ஒரு பொட்டி கடை வச்சுருந்தவங்க ஒரு டீ கடையாக மாற்றலாம், ஒரு ஹோட்டலாக மாற்றலாம். பெரிய அளவில் தொழில் வளர்ச்சி. எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வளர்ச்சி தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது. உங்களோட தொழிலில் பேர் சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தீங்கன்னா இந்த ஊரில் எந்த கடையிலப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னா அந்த கடையில் தான்ப்பா நல்லாயிருக்கும் அப்படின்னு 4 பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும்.
அதுமாரி எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில் சாதிக்கலாம். வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை ரொம்ப அற்புதமாக இருக்கும். வேலையே கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு காசு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும், 6ல் இருக்கிற கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. 12ல் இருக்கிற ராகு தான் கொஞ்சம் விரைய செலவுகள் அப்படிங்கிறத கொடுப்பாரு. காசு பணம் வந்துச்சு அப்படின்னா அதை சுப விரைய செலவுகளாக மாற்றிங்க. ஒரு இடம் வாங்குங்க, நகை வாங்க, நட்டு வாங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்க, 4 பேருக்கு தான தர்மம் பண்ணுங்கள், குலதெய்வ கோயிலுக்கு ஒரு நேர்த்தி இடம் இருந்தால் செலவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சுப விரைய செலவுகளை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெருசாக நட்டம் எதுவும் வந்துடாது. அது மாதிரி விவசாயிகளுக்கு உச்சம் தொடக்கூடிய ஒரு வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்க போகுது. என்ன போட்டாலும் அது பொண்ணாகும். மண்ணை நம்பி செய்யக்கூடிய எல்லா தொழிலுமே விளங்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்களா, இடம் வாங்கி விற்கிறீங்களா, விவசாயம் பண்ணுறீங்களா, போர்வெல் போடுறீங்களா, ஒரு கிணறு விட்டுறீங்களா, எல்லாத்துலேயுமே 10 ரூபா காசு பணம் சம்பாரிச்சிடலாம். அப்படி ஒரு யோக பலனை கொடுக்குது. அதோட கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் உங்களோட ராசியை பார்க்குறாரு, அதை மறந்துடக்கூடாது. சனி பகவானுக்கு 3, 7, 10 இந்த 3 வீட்டின் மீது பார்வை இருக்குது. சனியோட பார்வை ராசியில் பதியுது. சனி பகவானும் காசு கொடுக்குறாரு, குரு பகவானும் காசு கொடுக்குறாருன்னா காசு வந்துருச்சுன்னு தலைகீழ ஆடக்கூடாது. சனி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது மாதிரி சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள், அடுத்தவனை ஏமாத்துறது, இந்த வேலைலாம் செஞ்சிங்கன்னா சனி வச்சு செஞ்சுருவார். அதனால் நம்மக்கிட்ட காசு வர்றப்ப நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேர்த்துக்கு உதவணும். நம்மக்கிட்ட 10 ரூபா இருக்குது, ஒருத்தருக்கு உதவி செய்யும். நம்மளால் இன்னொரு உயிர் துன்புறக்கூடாது. இப்படி கர்ம வினைகளை நம்பி நேர்மையாகவும் நியாயமாகவும் மட்டும் வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டு உங்களை ஒரு கோடீஸ்வரனாக இந்த சமுதாயத்து முன்னாடி அந்தஸ்தோடு நிறுத்தக்கூடிய வருடமாக இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த வருடம் முழுக்க உங்ககிட்ட எப்போல்லாம் 10 ரூபா காசு கிடைக்குதோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள். இதை செஞ்சிட்டாலே மிக அற்புதமான எதிர்காலம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.